நமஸ்தே. மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पाठ 8 पाठम 8 पृष्ठ संख्या 30 पक्कम एण 30 पाठ 8 पाठम 8 दिनेश लाता है दिनेश லாத்தா ஹே தினேஷ் கொண்டு வருகிறான். லாத்தா என்றால் கொண்டு வருதல், பிரிங்ஸ். தினேஷ் கியா லாத்தா ஹே தினேஷ் என்ன கொண்டு வருகிறான். தினேஷ் கலம் லாத்தா ஹே தினேஷ் கலம் லாத்தா ஹே தினேஷ் பேனா கொண்டு வருகிறான். கலம் என்றால் பேனா. தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே தினேஷ் எங்கிருந்து பேனா கொண்டு வருகிறான். கஹா சே எங்கிருந்து, கலம் லாத்தா ஹே பேனா கொண்டு வருகிறான். वो बाजार से கலம் லாத்தா ஹே அவன் பாசாரிலிருந்து கலம் கொண்டு வருகிறான். இங்கு சே என்ற எழுத்தை பாருங்கள். சே என்பது ஒரு வேற்றுமை உருபு. ஆங்கிலத்தில் கேஸ் எண்டிங் என்று கூறுவோம். ஹிந்தியில் இதை காரக் என்று கூறுவோம். சேக்கு 4 பொருள்கள் உள்ளன. இந்த இடத்தில் சே என்பது இருந்து, எங்கிருந்து, அங்கிருந்து என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஃப்ரம், ஆங்கிலத்தில் ஃப்ரம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கஹா சே எங்கிருந்து, பாசார் சே மார்க்கெட்டிலிருந்து, பஜாரிலிருந்து. சரியா? वो घड़ी भी लाता है அவன் கடிகாரமும் கொண்டு வருகிறான். घड़ी என்றால் கடிகாரம், கடிகாரமும் கொண்டு வருகிறான். சலீம் तुम क्या लाते हो சலீம் तुम क्या लाते हो சலீம் நீ என்ன கொண்டு வருகிறாய். लाते हो கொண்டு வருகிறாய். मैं एक किताब लाता हूँ நான் ஒரு புத்தகம் கொண்டு வருகிறேன். கிதாப் என்றால் புத்தகம். தும் கஹா சே கிதாப் லாத்தே ஹோ நீ எங்கிருந்து புத்தகம் கொண்டு வருகிறாய். கஹா சே எங்கிருந்து, கிதாப் லாத்தே ஹோ புத்தகம் கொண்டு வருகிறாய். மை ஸ்கூல் சே கிதாப் லாத்தா ஹூ நான் பள்ளியிலிருந்து புத்தகம் கொண்டு வருகிறேன். ஸ்கூல் சே பள்ளியிலிருந்து. विजय क्या खाता है விஜய் क्या खाता है விஜய் என்ன சாப்பிடுகிறான். क्या खाता है என்ன சாப்பிடுகிறான். वो सेब खाता है सेब सेब என்றால் ஆப்பிள், ஆப்பிள் சாப்பிடுகிறான். क्या वो अमरूद खाता है क्या वो अमरूद खाता है என்ன அவன். அம்ரூத், அம்ரூத் என்றால் கொய்யாப்பழம். अमरूद खाता है கொய்யாப்பழம் சாப்பிடுகிறானா. நஹி ஓ அம்ரூத் நஹி खाता இல்லை அவன் கொய்யாப்பழம் சாப்பிடவில்லை. நஹி खाता சாப்பிடவில்லை. ஓ சேப் खाता है அவன் ஆப்பிள் சாப்பிடுகின்றான். விஷால் और ஜோசப் கஹாं खेलते हैं விஷால் மற்றும் ஜோசப் எங்கு விளையாடுகின்றனர். கேல்தே ஹே விளையாடுகின்றனர். और என்றால் மற்றும், கஹா என்றால் எங்கே, கேல்தே ஹே விளையாடுகின்றனர். விஷால் और ஜோசப் मैदान में खेलते हैं விஷால் மற்றும் ஜோசப் மைதானத்தில் விளையாடுகின்றனர். மைதான் மே மைதானத்தில். இங்கு மே என்பது மற்றொரு வேற்றுமை உருபு. சே என்பது ஒரு வேற்றுமை உருபு என்று பார்த்தோம். அதே போல் மே, இந்த மேயில் புள்ளி வைக்க வேண்டும், அதுவும் ஒரு வேற்றுமை உருபு. இந்த வேற்றுமை உருபுக்கு இல், அதில், இதில், கையில், காலில் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா. இங்கு மைதான் மே மைதானத்தில் என்று வந்துள்ளது. இந்த வேற்றுமை உருபுகளையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும், பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். क्या वे घर में भी खेलते हैं என்ன அவர்கள் வீட்டிலும் விளையாடுகின்றார்களா. घर में भी வீட்டிலும், खेलते हैं விளையாடுகின்றார்களா. नहीं वे घर में नहीं खेलते இல்லை
அவர்கள் வீட்டில் விளையாடவில்லை. நஹி खेलते விளையாடவில்லை, வீட்டில் விளையாடவில்லை. வே மைதான் மே खेलते हैं அவர்கள் மைதானத்தில் விளையாடுகின்றனர். மைதான் மே மைதானத்தில். வன்ஜா தும் கஹா படுத்தி ஹோ வனஜா நீ எங்கு படிக்கிறாய்? தும் கஹா எங்கே படுத்தி ஹோ படிக்கிறாய்? மை காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூ நான் காந்தி பள்ளியில் படிக்கின்றேன். காந்தி ஸ்கூல் மே காந்தி பள்ளியில் படுத்தி ஹூ படிக்கிறேன். क्या மாலினி भी वहाँ पढ़ती है என்ன மாலினியும் அங்கு படிக்கிறாளா? மாலினி भी वहाँ पढ़ती है மாலினியும் அங்கு படிக்கிறாளா? हाँ மாலினி भी वहाँ पढ़ती है ஆமாம் மாலினியும் அங்கு படிக்கின்றாள். அடுத்தது பிருஷ்ட சங்கியா 31 பக்கம் எண் 31. வீணா तुम क्या करती हो வீணா நீ என்ன செய்கிறாய்? मैं हिंदी पढ़ती हूँ நான் ஹிந்தி படிக்கிறேன். क्या तुम अंग्रेजी भी पढ़ती हो என்ன நீ ஆங்கிலமும் படிக்கிறாயா? अंग्रेजी भी ஆங்கிலமும் पढ़ती हो படிக்கிறாயா? जी हाँ मैं अंग्रेजी भी पढ़ती हूँ ஆமாம் நான் ஆங்கிலமும் படிக்கிறேன். वहाँ देखो मैदान में लड़के खेलते हैं वहाँ देखो அங்கே பார் மைதான் மே மைதானத்தில் लड़के खेलते हैं சிறுவர்கள் விளையாடுகின்றனர். खेलते हैं விளையாடுகின்றனர். तुम भी बाहर जाओ और खेलो நீயும் வெளியே செல் விளையாடு. तुम भी நீ கூட நீயும் பாஹர் ஜாவோ வெளியில் செல் और खेलो மற்றும் விளையாடு. रात में जल्दी सोवो இரவில் சீக்கிரம் தூங்கு. சோவோ ஓ என்பது இந்த ஸ்வரத்தில் வரும் உயிரெழுத்துக்களில் வரும் ஓ பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். சோவோ என்று வா போட்டு ஓ போடக்கூடாது. சோவோ ஆ ஆய் ஈயில் வரும் ஓ-ஐ பயன்படுத்த வேண்டும். ராத் மே ஜல்தி சோ ஓ இரவில் சீக்கிரம் தூங்கு. சபேரே ஜல்தி உठो காலையில் சீக்கிரம் எழுந்திரு. உठो எழுந்திரு. சபேரே காலையில். आवो राधा बैठो तुम गीत गावो आवो இங்கும் பாருங்கள் ஸ்வரத்தில் வரும் ஓ பயன்படுத்தப்பட்டுள்ளது. உயிரெழுத்துக்கள் வரும் ஓ ஆவோ ஆவோ ராதா ராதா வா बैठो உட்காரு. तुम गीत गावो நீ பாட்டு பாடு. गावो பாடு. पंडित जी आप गीत सुनिए பண்டிதரே ஆப் நீங்கள் கீத் சுனியே சுனியேன கேளுங்கள். சுனோ கேளு சுனியே கேளுங்கள். அதன் பிறகு ஷப்தார்த்த என்றால் சொற்களின் பொருள். சே சே என்பதற்கு என்னெல்லாம் அர்த்தம் பாருங்கள். இருந்து என்றால் அங்கிருந்து இங்கிருந்து மயிலாப்பூரிலிருந்து மதுரையிலிருந்து என்று கூறுகின்றோம் அல்லவா, அந்த இருந்து ஃப்ரம். அடுத்தது ஆல் என்றால் அதனால் இதனால். கையால் காலால் கண்ணால் பார்க்கிறோம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அந்த இடத்தில் இந்த சே பயன்படுத்தப்படும். அதன் பிறகு விட என்றால் அதை காட்டிலும் எனக்கு தோசையை காட்டிலும் இட்லி பிடிக்கும். ராமனை காட்டிலும் லக்ஷ்மணன் சிறியவன். இப்படியெல்லாம் ஒப்பிட்டு கூறுகின்றோம் அல்லவா, கம்பேரிசன். அங்கு சே பயன்படுத்தப்படும். இந்த சேயை கூட நன்கு புரிந்து கொண்டு மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாசார் என்றால் கடை வீதி. சேப் என்றால் ஆப்பிள். அம்ரூத் கொய்யாப்பழம். பாஹர் என்றால் வெளியே. ஜல்தி சீக்கிரம். சபேரே காலை. உட் என்றால் எழுந்திரு. புரிந்ததா? இதையும் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். இந்த ஆரம்ப புத்தகங்களை நன்றாக படித்து எழுதி பழக்கப்படுத்தி கொண்டு விட்டால் பேசுவதும் சுலபம்,
நல்ல ஹிந்தியில் பேசலாம், நல்ல ஹிந்தியில் எழுதலாம். நன்றி, தன்யவாத். இன்றைய பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா? பிடித்திருந்ததா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுங்களேன். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். தவிர இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு உபயோகமாக தோன்றியதென்றால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.